வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தலைப்புச் செய்திகள். உலக மொழியாக தமிழை மாற்றுவதற்கான முயற்சிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி வேலூர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். தமிழை இந்தியாவின் அலுவல் மொழியாக ஆக்கும் உத்தரவாதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்க வேண்டும் என்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் சின்னம் பொருத்தும் பணிகள் இன்று மேற்கொள்ளப்படுகின்றன. ஹோமியோபதி மருத்துவம் உரிய ஆராய்ச்சி நடைமுறைகளால் மட்டுமே பிரபலமடையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மொனாக்கோவில் நடைபெறும் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் போபண்ணா எப்டன் இணை இன்று களம் இறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் 102 மக்களவை தொகுதிகளுக்கு வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் முடிவடைய ஒரு வாரமே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் உச்சக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வேலூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி திமுக காங்கிரஸ் கூட்டணியின் போது கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதாக குறை கூறினார். உலக மொழியாக தமிழை மாற்றுவதற்கான முயற்சிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். 3வது முறையாக தாம் பிரதமராக பதவியேற்கும் போது தமிழக மக்கள் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தாம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றப் போவதாக கூறினார். தமிழக மக்களை திமுக பிரித்தாழ்வதாக குற்றம் சாட்டிய அவர் திமுக பழைய சிந்தனையில் உள்ளதாகவும் பழமையான அரசியலை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் ஊழலும் போதைப்பொருள் விற்பனையும் மேலோங்கி இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். வரும் தேர்தலில் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். தமிழை இந்தியாவின் அலுவல் மொழியாக ஆக்கும் உத்தரவாதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்க வேண்டும் என்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேர்தல் காலத்தில் மட்டும் பிரதமர் தமிழகத்திற்கு வருவதாக குற்றம் சாட்டினார். மத்திய அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட மத்திய அரசு நிறுவனங்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பது, வெள்ள நிவாரணத்திற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்வது, தேர்தல் பத்திரம் குறித்து வெளிப்படையான விசாரணைக்கு உத்தரவிடுவது, தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை நிறுத்துவது, படகுகளை மீட்பது, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலைகளை குறைப்பது, ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பது, மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஊதியத்தை 400 ரூபாயாக உயர்த்துவது, நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிப்பது போன்றவற்றிற்கு உத்தரவாதத்தை பிரதமர் அளிப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் மக்களவைத் தேர்தல் இரு கொள்கைகளுக்கு இடையிலான போர் என்று கூறியுள்ளார். ஒற்றுமையை வலியுறுத்தும் காங்கிரஸ் ஒரு பக்கமும் பிரிவினையை ஏற்படுத்தும் பிஜேபி மற்றொரு புறமும் தேர்தலை எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். மதுரை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி திமுக ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகள் ஆகியும் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்று குறிப்பிட்டார். அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை எந்தவித பிடித்தமும் இல்லாமல் வழங்கியது தமது தலைமையிலான அரசுதான் என்று குறிப்பிட்டார். பொள்ளாச்சி மற்றும் திருப்பூரில் இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தஞ்சை, திருவாரூர், கும்பகோணம் ஆகிய இடங்களில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். இதனிடையே நாட்டில் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் 94 மக்களவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் 3வது கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கை நாளை மறுநாள் வெளியிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கலும் தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்கள் பெயர் சின்னம் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். வேட்பாளர்களின் முகவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த பணிகள் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டார். வரும் சனிக்கிழமைக்குள் அனைவரும் வாக்குச்சாவடி சீட்டுகள் வழங்கப்படும் என்றார். இதனிடையே சென்னையில் இப்பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார். தருமபுரி மக்களவை தொகுதியில் வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் சின்னம் பொருத்தும் பணிகள் ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டில் 100% வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் விழிப்புணர்வு வில்லைகளை ஒட்டும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல்லில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் சார்பில் திருநங்கைகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஈரோட்டில் 1500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த பதாகைகளுடன் பேரணியாக சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கணினி குழுக்கள் முறையில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஒதுக்கீட்டு பணிகள் ஆட்சித்தலைவர் திருமதி மெர்சி ரம்யா தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடியில் அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியில் அஞ்சலக ஊழியர்கள் பங்கேற்றனர்.
திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பில் காய்கறிகளை கொண்டு அமைக்கப்பட்ட தேர்தல் விழிப்புணர்வு லட்சணையை உருவாக்கப்பட்டதாக இத்துறையின் மாவட்ட துணை இயக்குநர் விமலா தெரிவித்துள்ளார். தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு காய்கறிகள் மற்றும் பழங்களால் ஆன வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கார்விங் மாடல்ஸ் கண்காட்சி இன்று காலை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் துவங்கப்பட்டது. இக்கண்காட்சியில் தர்பூசணி பழத்தில் வாக்களிப்பது உங்கள் கடமை போன்ற ஸ்லோகன்ஸ் பொறிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சேனைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், சுரைக்காய், கீரை வகைகள் கொண்டு பல மாடல்ஸ் தயாரித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்களாட்சி தத்துவத்தில் மகிமை சொல்லு திருவிழா, வளரும் நமது இந்தியாவில் மகிழ்ச்சியான பெருவிழா, நாடு நம்மை காப்பதற்கு நடத்துகின்ற திருவிழா, நாட்டை நாமும் காப்பதற்கு முடிவெடுக்கும் பெருவிழா. மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க ஆர்வமாக உள்ளதாக திருச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த முதல் முறை வாக்காளர்கள் எமது செய்திப் பிரிவிடம் தெரிவிக்கின்றனர். என் பேர் ஆண்டனி. நான் தடவை ஓட்டு போடுறேன் அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய பேர் கனகப்பிரியா. கலைக்கவை காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்போ பேசிக்காக இப்போ ஓட் பண்ணுறதை வச்சு தான் நம்ம ஜனநாயகமே இருக்குது. அதனால இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத இப்போ உள்ள இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். பாலாஜி, நான் செகண்ட் இயர் BA இங்கிலீஷ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவண்ணாமலையில் படிக்கிறேன். இந்த சொசைட்டியில் நானும் ஒரு சேஞ்ச் என்னாலையும் நடக்குது அப்படின்றதுக்காக நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஆதிசேகரன், நான் அரசு கலைக்கல்லூரி திருவண்ணாமலை பயின்று வருகின்றேன். எங்கள் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி, விவசாயத்தை மேம்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நான் முதல் முறையாக வாக்களிக்க மிக பெருமைப்படுகின்றேன். ஹோமியோபதி மருத்துவத்தை பிரபலப்படுத்த ஆராய்ச்சியின் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியிருக்கிறார். உலக ஹோமியோபதி தினத்தையொட்டி புதுதில்லியில் 2 நாள் கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், பல்வேறு நாடுகளில் எளிமையான மருத்துவ முறையாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்றார். சர்வதேச, தேசிய நிலைகளிலும் உள்ளூர் அளவிலும் பல்வேறு நிறுவனங்கள் ஹோமியோபதியை முன்னெடுத்துச் செல்வதாக கூறினார். மத்திய ஆயுஷ் அமைச்சகம் இதனை ஊக்குவிக்கும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக அவர் பாராட்டினார். இந்த மருத்துவ முறையால் பல்வேறு தரப்பினர் பயன்பெற்ற போதிலும் உரிய ஆராய்ச்சியும் ஆவணங்களும் இருந்தால் மட்டுமே அறிவியல் சமூகம் அங்கீகரிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ரமலான் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றி வாழ வாழ்த்தியுள்ளனர். இதனிடையே தமிழ்நாட்டில் மதுரை, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் நேற்று மாலை ஷவ்வால் பிறை தென்பட்டதை அடுத்து ரமலான் பண்டிகை அங்கு உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் இன்று ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சவுதி அரேபியா மற்றும் பிற வளைகுடா நாடுகளில் பிறை தென்பட்டதை தொடர்ந்து ஒரு பிரிவு இஸ்லாமிய மக்கள் ரம்ஜான் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர். தென்காசி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள முஸ்தபியா நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். தென்காசியிலிருந்து செந்தில். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 19 மீனவர்களும் இன்று சென்னை வந்தடைந்தனர். இந்த மீனவர்கள் சர்வதேச எல்லையை தாண்டி மீன்பிடித்ததற்காக கடந்த மாதம் 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் நீதிமன்றம் 2 மீனவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கிய நிலையில் எஞ்சியவர்களை விடுதலை செய்து இந்திய தூதரகத்திடம் ஒப்படைத்தது. இதையடுத்து தாயகம் திரும்பிய இம்மீனவர்கள் இன்று அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் சாம்பல் நிற அணில்களின் கணக்கெடுப்பு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. மொனாக்கோவில் நடைபெறும் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ரோஹன் போபண்ணா எப்டன் இணை எல் சால்வடார் குரேஷிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. டொரண்டோவில் நடைபெறும் சதுரங்க போட்டியின் 6வது சுற்றில் குகேஷ் அமெரிக்காவின் ஹிகாருவையும், பிரக்யானந்தா அஜர்பைஜானின் நிஜத்தையும் எதிர்கொள்கின்றனர். விதித் ஈரானின் அலி ரிசாவையும் எதிர்கொள்கின்றனர். நேற்று நள்ளிரவில் நடைபெற்ற 5வது சுற்று ஆட்டத்தில் குகேஷ் நிஜத் அபேசாவை 1-0 என்ற கணக்கில் வென்றார். பிரக்யானந்தா, விதித் ஆகியோர் களமிறங்கிய இரு ஆட்டங்களும் டிராவில் முடிவடைந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக மொழியாக தமிழை மாற்றுவதற்கான முயற்சிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி வேலூர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தெரிவித்துள்ளார்.
தமிழை இந்தியாவின் அலுவல் மொழியாக ஆக்கும் உத்தரவாதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்க வேண்டும் என்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் சின்னம் பொருத்தும் பணிகள் இன்று மேற்கொள்ளப்படுகின்றன. ஹோமியோபதி மருத்துவம் உரிய ஆராய்ச்சி நடைமுறைகளால் மட்டுமே பிரபலமடையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மொனாக்கோவில் நடைபெறும் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் போபண்ணா எப்டன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.